வணக்கம் சார். சங்கர், உன் மகன் முரளி என் உயிரையே காப்பாத்தான். அன்னையிலிருந்து எனக்கு அவனுக்கு ஒரு புது உறவே ஏற்பட்டு போச்சு. அவனை பாக்குறதுக்காக தான் நான் கான்வென்ட் வந்திருந்தேன். தாயார் செய்த பாவத்துக்கெல்லாம் மகன் புண்ணியம் தேடலாம் போல இருக்கு இல்ல? இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றதுக்காக நீ பெருமைப்படலாம், ஒத்துக்கிறேன். ஆனா இந்தியாவிலிருந்து படிக்க வந்திருக்கிறா பாரு ஒரு பொண்ணு, அவளை காதலித்ததுல நீ பெருமைப்படவே முடியாது. சார் வந்து தாழ்மையை பற்றி நீ தானே அன்னைக்கு அழகா விளக்கம் கொடுத்த. ஆனா பெண்மையை பற்றி படிக்க மறந்துட்டியோ? நீ என்ன கடல் தாண்டி வந்திருக்கிறியா இல்ல குடும்பத்தையே தாண்டி வந்துட்டியா? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் சொல்றத நீ கேள். மகன் வெளிநாட்டுக்கு படிக்க போறான்னு தெரிஞ்சாலே அவனை பெற்றவங்க அடி வைத்தல நெருப்ப கட்டிக்குவாங்க. ஆனா நீ ஒரு பெண், வெளிநாட்டுக்கு வந்ததும் இல்லாம இங்கேயே ஒரு கணவனை தேடிக்கிட்டேன்னு தெரிஞ்சா அவங்க நெருப்ப கட்டிக்க மாட்டாங்க, நெருப்பிலேயே விழுந்துருவாங்க. மன்னிக்கணும் சார், நான் அவருக்கு என் மனசைதான் கொடுத்திருக்கேனே தவிர என் குடும்பத்தோட மானத்தை கொடுக்கல. சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா அண்ணனுக்கு தெரியாம என் கல்யாணத்தை நான் முடிவு பண்ணவே மாட்டேன். இனிஷியல்ல மட்டும் எங்க அப்பா பேர் போட்டுக்கல, என் இதயத்திலும் அவர் தான் இருக்காரு. சத்யேந்திர ராஜ பூபதிக்கு மகளா பிறந்துட்டு கீழ்த்தரமா நடந்துக்க மாட்டேன் சார். அப்பா பேர் என்ன சொன்னேன்? சத்யேந்திர ராஜபூபதி. சத்யேந்திர ராஜபூபதி எங்க அம்மா அனந்தபூர் இளையராணி அன்னபூரணி. எங்க அண்ணன் பெரிய போலீஸ் ஆபீசர், பேரு மகாராஜன். அவங்க கௌரவம் கெடும்படி நான் நடந்துக்க மாட்டேன். என்ன சார் உடம்புக்கு? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. எங்கேயோ இருக்கிற எனக்கு வேண்டியவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, அதனாலதான் பொறையேறி போச்சு. சங்கர், நீ ரொம்ப லக்கி போலோ. லக்கி என்ன, போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணிருக்க. அதனால்தான் மகாராஜா சத்யேந்திர பூபதியுடைய மகள் உனக்கு கிடைச்சிருக்கா. ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜாங்கிற மாதிரி இல்ல அவர், மக்களுடைய மனசுல எல்லாம் நிறைஞ்ச மகாராஜா. அந்த அம்மாள் அன்னபூர்ணி நாச்சியார். Oh, she is great, a symbol of womanhood. சார், எங்க அப்பா அம்மாவை பத்தி இவ்வளவு சொல்றீங்களே, அவங்கள உங்களுக்கு தெரியுமா சார்? அப்பா அம்மாவே எனக்கு தெரியுமா? Excuse me, my God. இது என்ன, மேட் இன் இங்கிலாண்டா மேட் இன் இந்தியாவா? துணி இந்தியா, டிசைன்ட் இன் இங்கிலாந்து. அப்படின்னா இது என்கிட்ட இருக்கிறதா பொருத்தம். மிஸ்டர் சங்கர், கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவ இங்கதான் இருக்கணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இருந்தாலும் சந்தோஷம். இனிமே இது her place, her house, I'm இதை எழுதிக்க. எனக்கு பிறகு என் சொத்துக்கள் முழுவதும் காலம் சென்ற என்னுடைய தந்தை சத்யேந்திரராஜ பூபதி அவர்களுடைய இரண்டாவது மனைவியான காலம் சென்ற அன்னபூரணி நாச்சியார் அவர்களுடைய மகள் காயத்ரி தேவி அவர்களை சேர வேண்டியது. எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன் சார். நான் படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுறேன், நீங்க காலையில வந்து வாங்கிக்க. ஓகே சார். ஓ, எங்க ரெண்டு பேரும் வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமா சார், நானும் காயத்ரியும்
இந்தியாவுக்கு போயிட்டு வர தீர்மானிச்சிருக்கோம். இந்தியாவுக்கா? எதுக்கு? படிக்கும் போதும் நான் எங்க அம்மாவையும் அண்ணனையும் பார்க்க இந்தியாவுக்கு போகல. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் கழிஞ்சும் அவங்கள பார்க்கலன்னா வருத்தப்பட மாட்டாங்களா சார்? வருத்தப்படவே மாட்டாங்க. என் கூட இருக்கும்போது எதுக்காக வருத்தப்படுறாங்க? இருந்தாலும் அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க வேண்டாமா? பொண்ணையும் மாப்பிளையும் பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்காதா? இல்ல அவங்கள பார்க்கணும்னு எங்களுக்கு தான் ஆசை இருக்காதா? இந்தியாவுக்கு போய் யாரை பார்ப்பீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? என்னால சொல்லவும் முடியல, எனக்கு சொல்லவும் தெரியல. நிலைமை எப்படி விளக்குறது? உங்களை எப்படி தடுத்து நிறுத்துறது? என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. காயத்ரி, அம்மாவோ அண்ணனோ யாரையும் பார்க்க முடியாது, பார்க்கவும் மாட்டாங்க. அப்பா, எங்க கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிக்கலையா? சம்மதிச்சாங்கன்னு சொன்னது பொய்யா? பொய், பொய். என்ன போய் பேச வச்சுட்டாங்க. அண்ணா, அம்மாவும் அண்ணனும் இறந்துட்டாங்களா? அதுக்காகத்தான் அன்னைக்கு போன்ல பேசும்போது லைன் கட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களா? போறவங்க போயிட்டாலும் அண்ணன் நான் இருக்கேன்னு சொல்லாம சொல்லி தகப்பனா நின்று என்ன தார வார்த்து கொடுத்தீங்களா? என்ன காரணத்துக்காக நீங்க என் அண்ணன்னு சொல்லிக்கல? நீங்க உயிரோட இருக்கிறதா நம்ம குடும்பத்துக்கு ஏன் நான் காட்டிக்கல? என் மூத்த பிள்ளை எங்கேயோ இருக்கான்னு அம்மா சொல்லுவாங்களே தவிர மூத்தாள் பிள்ளை என்னைக்குமே பிரிச்சு பேசணுமே இல்லையா? அவ்வளவு அன்பும் காசமும் வச்சிருந்த அம்மா கிட்ட நீங்க உயிரோட இருந்ததை ஏன் மறுத்தீங்க? ஏன் மறுத்தீங்க? சொல்லுங்க, ஏன்னா? என்னை பத்தி உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன். நீ அதை தெரிஞ்சுக்க வேண்டாம். எங்கேயோ பிரிஞ்சு கிடந்த நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அந்த நிம்மதியோட நம்ம காலத்தை கழிச்சிருவோம். இல்ல, உங்களை பத்தி ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறீங்க. நம்ம குடும்பத்துல உங்க மனசு நோகும்படி யாராவது ஏதாவது சொன்னாங்களா? எல்லாம் என் தலைவி. இனிமே இதை பத்தி யாரும் என்கிட்ட கேட்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? இது என்னுடைய உத்தரவு. என் மனசே சரியில்லை. வாங்க, நாம எங்கேயாவது போகலாம்.
இன்ஸ்பெக்டர்